அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் வந்து சிக்கன் மந்தி பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நியூ வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு வந்து மந்தி எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ஏதாவது கொஞ்சம் கிரேவி இருந்தால் தான் சாப்பிட்றது நல்லா பிடிக்கும். நான் இப்போ உங்களுக்கு சிக்கன் மந்தி எப்படி செய்து காமிக்க போகிறேன் வாங்க. இப்போ வந்து நான் 1/2 கிலோ நம்ம புழுங்கல் அரிசி, கைமா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ள அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இது நீல அரிசியாக தான் இருக்கும். இப்போது புழுங்கல் ஆனதுனால ஒரு 1 ஹவராவது நம்ம ஊற போட்டுறணும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, தாவூத் அரிசியில் செய்கிறதா இருந்தால் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நீங்கள் ஊற போட்டால் போதும். இது நான் 1 ஹவர் மேலேயே ஊற போட்டு வச்சுட்டு தான் நான் சிக்கன் வாங்க போயிருந்தேன். இப்போ வந்ததுக்கப்புறம் அரிசி எடுத்து க்ளீன் பண்ணி 2-3 வாட்டி க்ளீன் பண்ணேன். நல்லா அழகாக இருந்து கண்ணாடி மாதிரியே இந்த அரிசி இருக்கும், பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சிக்கனை எடுத்து ஒரு பேசனில் தட்ட போகிறேன். நல்ல பெரிய பீஸாக தான் கட் பண்ணி வாங்கியிருக்கேன். எப்போவுமே எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் சிக்கன் மந்தியில் தான் இருப்பீங்களான்னு கேட்பீங்க. ஆல்ரெடி நான் முன்னாலே வீடியோ போடும்போது எப்போது நீங்கள் பிரியாணி தான் செய்வீங்களான்னு கேட்பீங்க, இப்போ மந்தி தான் செய்வீங்களான்னு கேளுங்க. இப்போது நான் வந்து பெரிய பீஸாகவே வந்து கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இதில் இப்போ 5 பீஸ் எடுத்து நான் வந்து தனியாக வச்சுட்டு மீதி உள்ளதை நான் வந்து மந்தி வைக்க போகிறேன். இப்போ ஒரு பெரிய கேப்சிகம் எடுத்து அதை வந்து பாதி தான் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நமக்கு இந்த சப்பு உப்பு இல்லாமல் எல்லாம் சாப்பிட்டா நமக்கு பிடிக்கவும் செய்யாது. அதனால மந்தின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஒரு பாதி வெங்காயம் எடுத்து, நான் ஒரு சின்ன வெங்காயம் தான் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது நம்ம இண்டக்ஷனில் தான் ஒரு பெரிய அகலமான பாத்திரம் வச்சுட்டு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிட்டேன். பிரியாணி இலையும் போட்டு இந்த பாதி ஒரு ஆனியன் அதையும் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து முழு மிளகு வந்து சேர்த்துருக்கேன். கல் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இந்த ஆயிலே போட்டுட்டேன். அப்புறம் அந்த கேப்சிகம் அதையும் போட்டாச்சு. தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 3/4 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் இதில். இப்போது நம்ம மந்தி மசாலா பவுட்ரு வந்து நம்ம வீட்டிலே நம்ம வந்து பொடிச்சது தான். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ஒரு 5 பீஸ் வந்து சிக்கன் வந்து இதில் போட போகிறேன். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் போட்டுட்டேன். அப்போ தான் தண்ணி கொதித்து வரும்போது இது கரெக்டான வெந்திருக்கும். இப்போ ட்ரை லெமன் என் கையில் இல்லை. அதுக்காக நான் வந்து 2-3 நாளாக காஞ்ச லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு அந்த காஞ்சி இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் உள்ள ஒரு லெமன் பாதி தோடு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஜூஸ் எல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டு தோடை மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நான் அந்த வீடியோ ஷூட் பண்ண விட்டுட்டேன். இதில் தண்ணி கொதித்ததுக்கு பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சின்ன ஜீரகம் வந்து சேர்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம வந்து இந்த பர்கரு பீஸாலாம் வாங்குவோம்ல, அந்த கெச்சப்பு எங்கள் கையில் இருந்தது, சின்ன ஒரு கவரில் உள்ளது. இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப்பு கூட வந்து நீங்கள் இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துடலாம் இந்த தண்ணி கொதிக்கும் போது. இப்போ நம்ம அரிசி வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியை இதில் அந்த தண்ணியில் சிக்கன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, இப்போ நான் 80% இந்த சிக்கன் வெந்திருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம சிக்கன் பொரிக்கிறதுக்கு மசாலா அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். அதில் 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கனை வச்சுருக்கேன். அப்போந்தான் நம்ம வந்து சிக்கன் வந்து ஒரு 10-15 நிமிஷம் இந்த மசாலா பிடிக்கட்டு. அதுக்காக நான் வந்து மறந்துட்டேன். என்ன லெமன் ஜூஸ் விடலை இதில், அதனால் பாதி லெமன் ஜூஸும் விட்டு அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் இந்த சிக்கன் வந்து நம்ம மூடியே வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். இப்போ பக்கத்துலேயே வந்து இந்த இதையும் சேர்த்து தான் பார்த்துட்ருக்கேன். ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இதில் 2 ஸ்பூன் வந்து மில்க் எடுத்துக்கிடணும். ஒரு சிட்டிகை அளவு வந்து மஞ்சள் தூள் வந்து இந்த மில்கில் சேர்த்துக்கிடணும். அப்போ நீங்கள் இதில் மில்கில் சேர்க்கும்போது ரைஸ் நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அடுத்த தடவை மந்தி ரெடி பண்ணும்போது. இப்போது சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நிறைய விடல, இல்லைன்னா பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கிடுங்க. இந்த சிக்கனை வந்து நம்ம பெரட்டி கறியை விடாமல் மேல் பாகம் வந்து நல்லா பொரிஞ்சு நல்லா உள்ளாடி ஜூஸியாக வெந்திருக்கு. ரொம்ப நேரம் வந்து குக் ஆக வேண்டாம், அப்போ தான் அது நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த இறைச்சி சாப்பிடும்போது இந்த மந்தி சில டைமில் சாப்பிடும் உள்ளாடி இந்த ஒரு மாதிரி பச்சை வாசனை எடுக்கும். அதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் கழிஞ்சு இந்த பிரியாணி நம்ம சாயங்காலம்லாம் சாப்பிட்டாலும் சூப்பராகவே இருக்கும். நான் மத்தியானம் சாப்பிட்டா சில டைமில் எனக்கு பிடிக்காது, அப்புறம் நான் ஈவினிங் வந்து சாயங்காலம் சாப்பிடுவேன், அப்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம சிக்கன் பொரிச்சோம்ல சன்ஃப்ளவர் ஆயில், அது கொஞ்சமாக எடுத்து அதுக்கு மேலே விட்டுட்டு நம்ம தம் போடணும். இப்போது வந்து மீடியமாக வச்சு போடணும், அப்போ தான் வந்து அந்த சோறு வெடுன்னு ஆகி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை